வணக்கம். உங்களுக்கு வணக்கம் பண்ணுறதுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சு ஞாபகம். வணக்கம். எதையோ பேசுறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஓகே, பாதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேச பழக வேண்டும் குழந்தைகளே. ஒருத்தன் பல வருஷங்களுக்கு ஒரு முறை பூக்கிற பூ மாதிரி இந்த பூசாமி, அந்த பையன் பேர் பூசாமி, சிரிக்கிறான், சிரிச்சுட்டுக்கிறான். எப்போ சிரிக்காதவன் சிரிச்சுட்டுக்கிறான்னு அத்தி பூத்த மாதிரி என்ன விஷயம்ன்ட்டு பார்த்தாக்கா ரொம்ப சந்தோஷமாகறான். இவன் யார்கிட்டையும் அவ்வளோ வலிக்கட்டாயமா அல்லது சாதாரணமாகட்ட மற்றவங்கிட்ட அவ்வளோ பேச மாட்டான், பழக மாட்டான். கெட்ட எண்ணம் இல்லை, இல்லை ப்ரெஷர் டைப் இந்த மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ இஞ்சி சாப்பிட்டு இருப்பான். அன்றைக்கி சிரிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா சிரிக்கான்னு பார்த்தா ஏதோ தெரியாதனமா யார்கிட்டே ஒரு பேச வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு. அப்புறம் அவன் கேட்ட கேள்விக்கு இவன் பதில் சொல்லும். அப்புறம் இவனும் சில கேள்வி அவங்ககிட்ட கேட்டோடனே அவனும் சில பதில்கள் சொல்லிக்கிறான். அப்போது இவனுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாமான்ட்டு கேட்டுக்கிறான். அவனும் சரி ஏதோ இவன் நம்மக்கிட்ட வந்து பேசலான்ட்டு இவங்ககிட்டயும் அவன் பேசிக்கிறான். மனசு இதில் இருந்த பாரம்லாம் போயிடுச்சு, வேண்டிய ரொம்ப தெளிவாயிட்டான். அப்புறம் இன்னும் சில கேள்விலாம் கேட்டான். அவனும் சில வேடிக்கையாக அவனும் பதில் சொன்னான். வந்தான். விஷயம் அதுதான். இந்த மாதிரி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேச பழகிக்கணும். பாருங்க, அவன் மற்றவங்களோட பேச ஆரம்பித்து அவனுடைய உடம்புல இருக்கிற பாரம்லாம் போயிட்டு அவன் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது மனுஷன் அவங்ககிட்ட பேசுறது அவனுக்கு எவ்வளோ மனசு சந்தோஷத்தை கொடுத்துச்சு பார்த்தீங்களா. நம்மளில் ரொம்ப பேர் அப்படி தான். நம்ம குறுகிய மனதோடு இல்லாமல் இருந்தாலையும் ஏதோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, இதானா உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குதுன்ட்டு இந்த கோழி கூண்டுக்குள்ளேயே இருக்க கோழி குஞ்சுகளை மாதிரி நம்ம இருந்துடுறோம். பாருங்க, வெளி உலகம் ரொம்ப பெருசு. மற்றவங்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு சில புது விஷயங்களெல்லாம் தெரியும், நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அவங்களோட நம்ம பழகலாம், மற்றவங்களோட நம்ம பழகிக்கொள்ளலாம். பழக தெரிய வேண்டும். பழகலாம். நமக்கு பிடிச்சாக்கா, மனசுக்கு ஒத்து வந்தா அவங்களோட பேசுறதுனால நமக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், நன்மைகள் கிடைக்கும். அவங்களோட பழகிறதுனால நமக்கு ஏதாவது விபரீதம் அல்லது நம்ம அவங்க ஏமாத்துகிற மாதிரி அல்லது நம்மளை மதிக்காத மாதிரி கேவலப்படுற மாதிரியோ
ஏதோ நமக்கு அவங்க மேலே பிடிக்கலைன்னா விட்டுடலாம். அங்கே பாருங்க, நமது ஐயா சாலமோன் பாப்பையா அவர் வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறாரு. ஒரு மாதிரி நீதிமான் மாதிரி. அவரை பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எங்கள் வீட்லேயும் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இல்லை, அவருக்கு அவங்க பசங்களாம் குழந்தைங்க தான். நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. வந்து பழகி பாருங்க, பிடிச்சா ஓகே, பிடிக்கலனாக்கா ஓகே. முதல்ல பழகுங்க. பழகின பிறகு தான் ருசியின் தன்மை தெரியும். ஓகே, அதனால் நம்ம பழகலாம். போகலாமா? கமா